Hello friends, welcome to Duru's Digital Desk. இப்போ நம்ம வந்து RRB Clerk மெயின்ஸ்க்கான டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டே 1 பார்க்க போகிறோம். இதுதான் வந்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது, அதில் வந்து 4 ஃபார்ம் லேண்ட் இருக்குங்கிறாங்க, ABCDன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒர்க்கர்ஸும் கேட்டலும் இருக்குது. இந்த கேட்டல் வந்து கவுஸ் அண்ட் பஃபலும் இருக்குது. கேட்டலுக்கும் பஃபலோக்கும் 1 head 4 leg இருக்குது. ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 1 head 2 leg இருக்குது. இது வந்து மிஸ்ஸிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஃபர்தராக கொஷின்ஸ்குள்ளே போய் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்டு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம வந்து டோட்டல் கேட்டில் எவ்வளோ, அதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லெக் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி. இப்போது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 18. எல்லாருக்கும் ஒரு ஹெட்டு தானே இருக்கும். அப்போ 60ல் 18 மைனஸ் பண்ணால் 42 தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டில்ஸ். சரிங்களா? அப்போ இந்த 18 வந்து 2ஆலையும் 42 வந்து 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 204 கிடைக்கும். இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ். அடுத்து வந்து இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம்னா, ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 2 லெக், ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், கேட்டில் வந்து ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து டோட்டல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 58. அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 2 லெக் இருக்கும், கேட்டிலுக்கு வந்து 4 லெக் இருக்கும். அப்போ 2x + 4y = 184. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ வந்து 24 கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ வந்து 34 கிடைக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் லெக் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இன்ட்டு 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 24 லெக்கு கிடைக்குமா? அதை வந்து 84ல் சப்ராக்ட் பண்ணோம்னா பேலன்ஸ் 60 இருக்கும். அப்போ 60யை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா கேட்டில் எவ்வளோன்னு கிடச்சிரும். அப்போ கேட்டில் வந்து 15 கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ? 27 தான் வந்து நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டோட்டல் வந்து 173 கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 145 வரும். அதுலேருந்து 173 மைனஸ் பண்ணால் இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் வந்து 28 கிடச்சிரும். அப்போ 16ல் 28னா இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து 12. அப்போ இதை 2ஆலையும் இதை வந்து 2ஆலையும் இதை 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ் கிடச்சிரும். அப்போ வந்து 88 கிடைக்கும். ஓகேங்களா? 88. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இதை டோட்டல் பண்ணால் 66, இதை டோட்டல் பண்ணால் 107, இதை டோட்டல் பண்ணால் இது வந்து 88, இதை டோட்டல் பண்ணால் 560. ஓகே, இப்போ நமக்கு டேபிள் கிடச்சிருச்சு. இதை வச்சு நீ ஆன்சர் போட்டுக்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் ஃபார்ம்லேண்ட் A டு தட் ஆஃப் சேம் இன் ஃபார்ம்லேண்ட் B. ஏல வந்து 18, பியில் வந்து 24. அப்போ 18:24. இதை கேன்சல் பண்ணால் 3:4 தான் ஆன்சர். அடுத்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லெக்ஸ் இன் ஃபார்ம்லேண்ட் D. Dயில் வந்து நம்பர் ஆஃப் லெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 88. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 88. அடுத்து ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கவுஸ் டு பஃபலோஸ் இன் ஃபார்ம்லேண்ட் C. நம்பர் ஆஃப் கவுஸ் டு பஃபலோஸ் ஃபார்ம்லேண்ட் Cயில் வந்து 4:1ன்னு சொல்லியிருக்காங்க. Cயில் வந்து எவ்வளோ கவுஸ் அண்ட் பஃபலோஸ் இருக்குது, எவ்வளோ கேட்டில் இருக்குது? Cயில் வந்து 15 இருக்குது. நம்பர் ஆஃப் கேட்டில் வந்து 15 இருக்குது. அப்போ 15/5னா 3 வரும். அப்போ நம்பர் ஆஃப் பஃபலோஸ் வந்து 3. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் ஆல் த கிவன் ஃபார்ம்லேண்ட் டுகெதர் இஸ் அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் இன் த கிவன் ஃபார்ம்லேண்ட்ஸ் டுகெதர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் கிவன் ஃபார்ம்லேண்ட் டுகெதர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ? டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து 60. 60 by இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டில்ஸ் வந்து 107. சரிங்களா?
அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணால் 61.7% வரும். அடுத்து ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் பர் டே பை ஈச் கேட்டில் ஆஃப் ஃபார்ம்லேண்ட் ஏ வாஸ் 8 லிட்டர் அண்ட் ரேட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஈச் மில்க் வாஸ் ₹15. Then find the total revenue generated by farmland A. Average production of milk per day by each cattle. டோட்டல் கேட்டில்ஸ் வந்து 42. அதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 336 கிடைக்கும். ஒரு லிட்டரோட காஸ்ட் வந்து 15. அப்போ 336 15ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 5040 கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்றைக்கான கொஷின். நாளைக்கு நம்ம வேறு டிஐயோட பார்க்கலாம். இன்னும் நிறையா இந்த மாதிரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச்.